வெல்கம் டு தமிழ் ஜாப்ஸ் இன்சைடர் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம தமிழ்நாட்டில் கோர்ட்லேருந்து இப்போ ரீசெண்டாக வெளிவந்திருக்க நியூ ஜாப் நோட்டிஃபிகேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் உட்பட வேரியஸ் டைப்பில் போஸ்டிங்ஸ் இருக்குது. ஜாப் லொக்கேஷன்ஸ் எல்லாமே நம்ம தமிழ்நாடு தான் உங்களுக்கு பிளேஸ் ஆஃப் போஸ்டிங்ஸ் இருக்கும். இனிஷியல் சேலரி உங்களுக்கு 15,000 மேக்ஸிமம் 70,000 வரைக்கும். ஒவ்வொரு போஸ்டிங்கை பொறுத்து சேலரி குவாலிஃபிகேஷன் வேரி ஆகுது. அப்ளை பண்ணுறதுக்கு எந்த ஒரு கம்யூனிட்டிக்கும் அப்ளிகேஷன் ஃபீஸ், எக்ஸாமினேஷன் ஃபீஸ் எதுவுமே கிடையாது. எல்லாருமே ஃப்ரீயாகவே ஆஃப்லைன் மூலமாக அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. ரிட்டன் எக்ஸாமினேஷன்ஸ் கிடையாது. டைரெக்டாக உங்களுக்கு ஷார்ட் லிஸ்ட் பண்ணி இன்டர்வியூ வச்சு தான் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு அக்டோபர் 25 வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. மேல் அண்ட் ஃபீமேல் எலிஜிபிள் தான். இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் எலிஜிபிலிட்டி பற்றின டீட்டெயில்ஸ் இப்போ நான் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் இந்த சேனலுக்குள்ளே முதல் முறையாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் சிம்பல் ப்ரெஸ் பண்ணி ஆல்கிற நோட்டிஃபிகேஷனில் செட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் கொடுக்குற எல்லா ஜாப் அப்டேட்டையும் மிஸ் பண்ணாமல் நீங்கள் நோட்டிஃபிகேஷனை தெரிஞ்சுப்பீங்க. இந்த ரெக்ரூட்மெண்ட் ரிலேட்டடான அப்ளை லிங்க் அண்ட் நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாமே இந்த வீடியோவோட ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற லைக் தான் எங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கான மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம். ஸோ உங்களுக்கு 2 விதமான அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ் கொடுத்துருக்காங்க, பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இது ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம், இது ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம். ஸோ இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் கிளர்க் போஸ்ட்டுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம். ஸோ அந்த போஸ்டிங்ஸ் மற்ற எல்லா போஸ்டிங்ஸுமே நீங்கள் இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் தான் யூஸ் பண்ணணும், ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு நான் கிளர்க்கு போஸ்ட்டுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணுறதுங்கிறத உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இதை கரெக்டாக டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. இங்கே நீங்கள் என்ன போஸ்ட்டுக்கு எலிஜிபிளாக இருக்கீங்களோ அந்த போஸ்ட்டோட நேம் வந்து இங்கே ஃபில் பண்ணிக்கலாம். இங்கே உங்களுடைய ஃபோட்டோ ஒட்டிடுங்க. அடுத்து இங்கே உங்களோட பெயர் வந்து ஃபுல்லாக பேக் லெட்டர்ஸில், அதாவது கேபிட்டல் லெட்டர்ஸில் ரைட் பண்ணிவிட்டு எண்டில் வந்து உங்களோட இனிஷியல் போடணும், ஓகேங்களா. அடுத்து உங்களோட கம்யூனிகேஷன் அட்ரஸ் பின்கோடோட கொடுத்துருங்க. உங்களோட ஜெண்டர் டீட்டெயில்ஸ், நீங்கள் மேலா ஃபீமேலா டிரான்ஸ்ஜெண்டரா அப்படிங்கிறத டிக் பண்ணிடுங்க. அடுத்து உங்களோட டேட் ஆஃப் பர்த்து, அதே மாதிரி 1/9/2025 அந்த டேட்டில் உங்களோட ஏஜ் என்ன, எத்தனை வருஷம் எத்தனை மாதம் வந்து இருக்குது அப்படிங்கிறத கரெக்டாக கால்குலேட் பண்ணி போடணும். அடுத்து மெரிட்டல் ஸ்டேட்டஸ், நீங்கள் மேரீடா அன்மேரீடாங்கிறத ஃபில் பண்ணுங்கள். அடுத்து உங்களுடைய ஃபாதர் அண்ட் ஹஸ்பண்ட் நேம் வந்து இங்கே ஃபில் பண்ணணும். அடுத்து உங்களோட நேஷனாலிட்டி, உங்களோட கம்யூனிட்டி எதுவோ அதை டிக் பண்ணிடுங்க. நீங்கள் ஃபிசிக்கலி சேலஞ்சுடான்னு சொல்லி, அதாவது பிடபிள்யூடி கேட்டகரியில் வருவீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. எஸ்னா எஸ், நோனா நோன் கொடுங்க. எஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா என்ன டைப் ஆஃப் டிசபிலிட்டி உங்களுக்கு இருக்குங்கிறது இங்கே மென்ஷன் பண்ணணும். அடுத்து உங்களோட பர்மனெண்ட் அட்ரஸ் இங்கே கொடுத்துருங்க. உங்களோட ஃபோன் நம்பர், மொபைல் நம்பர், வேலிடான இமெயில் அட்ரஸ், உங்களோட ஆதார் கார்டு நம்பர் இதெல்லாமே ஃபில் பண்ணிட்டு அடுத்து உங்களோட எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் 10th ஸ்டாண்டர்ட்லேருந்து அடுத்தடுத்து என்ன படிச்சிருக்கீங்களோ அதே மாதிரி அந்த ஆர்டர் ஃபார்மில் வந்து நீங்கள் ஃபில் பண்ணணும். 10th 12th டிகிரி இந்த மாதிரி நீங்கள் அடுத்தடுத்து என்ன படிச்சிங்களோ எல்லாம் ஃபில் பண்ணிட்டு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் இருந்தால் இங்கே ஃபில் பண்ணிக்கலாம். எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே கொடுக்கணும். எந்த ஆர்கனைசேஷனில் ஒர்க் பண்ணீங்க, எந்த டெஸ்டினேஷனில் ஒர்க் பண்ணீங்க, எந்த வருஷத்துலேருந்து எந்த வருஷம் வரைக்கும் ஒர்க் பண்ணீங்க, நேச்சர் ஆஃப் ஒர்க் என்ன, எக்ஸ்பீரியன்ஸுக்கான எத்தனை வருஷம் எத்தனை மாதம் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அதோட டீட்டெயில்ஸ் கொடுக்கணும். இது டிக்ளரேஷன் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டு இங்கே உங்களோட சிக்னேச்சர் போட்டுருங்க. இது கூட தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே செல்ஃப் அட்டஸ்டட் ஜெராக்ஸ் காப்பீஸ் நீங்கள் அட்டாச் பண்ணணும், ஓகேங்களா. ஸோ அதோட 2 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப், அவங்க சொல்லியிருக்க டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே செல்ஃப் அட்டஸ்டட் ஃபோட்டோ காப்பீஸ் அட்டாச் பண்ணி அவங்க சொல்லியிருக்க இந்த அட்ரஸுக்கு அக்டோபர் 25 ஈவினிங் 5 மணிக்குள்ளே நீங்கள் போஸ்ட் மூலமாக விண்ணப்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் சென்ட் பண்ணுற கவர் மேலே பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட் ஆஃப் அப்படின்னு சொல்லி போஸ்ட் நேம் மென்ஷன் பண்ணிட்டு இன் LADCS DLSA கடலூர் அப்படிங்கிறத நீங்கள் மென்ஷன் பண்ணணும், ஓகேங்களா. ஸோ அப்ளிகேஷன் சென்ட் பண்ண வேண்டிய அட்ரஸ் பார்த்தீங்கன்னா தி சேர்மன் / பிரின்சிபல் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் டிஸ்ட்ரிக்ட் லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் கேம்பஸ் கடலூர் 607001ங்கிற அட்ரஸ் தான் நீங்கள் அப்ளிகேஷன் சென்ட் பண்ணணும், ஓகேங்களா. இதுதான் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மாநில சட்டப்பணிகள் ஆணைக்குழு, அதாவது டிஸ்ட்ரிக்ட் லீகல் சர்வீசஸ் அத்தாரிட்டி கடலூர்லேருந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கடலூர் மாவட்டத்தில் தான் உங்களுக்கு போஸ்டிங்ஸ் இருக்கும். ஸோ இந்த போஸ்டிங்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே கான்ட்ராக்சுவல் பேசிஸில் ரெக்ரூட் பண்ணுறாங்க. 2 years இதோட ஒர்க் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேக்கன்சிஸ் பொறுத்த வரைக்கும் சீஃப் லீகல் எய்ட் டிஃபென்ஸ் கவுன்சிலுக்கு 1 வேக்கன்சிஸ் இருக்குது. டெப்டி சீஃப் லீகல் எய்ட் டிஃபென்ஸ் கவுன்சிலுக்கு 2 வேக்கன்சிஸ், அசிஸ்டன்ட் லீகல் எய்ட் டிஃபென்ஸ் கவுன்சிலில் 1 வேக்கன்சிஸ், ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் கம் கிளர்க்குக்கு 1 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்கு அக்டோபர் 25 வரைக்கும் நீங்கள் ஆஃப்லைன் மூலமாக அப்ளிகேஷன் வந்து சப்மிஷன் பண்ணிக்கலாம். இதோட இந்த போஸ்டிங்க்கான இன்டர்வியூ டேட் பார்த்தீங்கன்னா நவம்பர் 8 காலையில் 10 மணிக்கு நடக்கும் அப்படிங்கிறது இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க, ஓகேங்களா.
குவாலிஃபிகேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சீஃப் லீகல் எய்ட் டிஃபென்ஸ் கவுன்சில் இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் 10 இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிரிமினல் லா வந்து ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும், 30 கிரிமினல் கேசஸ் வந்து ஹேண்டில் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸலண்ட்டான ஓரல் அண்ட் ரிட்டன் கம்யூனிகேஷன் ஸ்கில் இருக்கணும், லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கணும். ஓகேங்களா. அடுத்து டெப்டி சீஃப் லீகல் எய்ட் டிஃபென்ஸ் கவுன்சில் இந்த போஸ்ட்டுக்கு 7 இயர்ஸ் வந்து கிரிமினல் லாவில் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும், 20 கிரிமினல் கேசஸ் வந்து ஹேண்டில் பண்ணியிருக்கணும், ஸ்ட்ராங் அண்டர்ஸ்டாண்டிங் கிரிமினல் லாவோட அண்டர்ஸ்டாண்டிங் நாலேஜ் இருக்கணும், அதே மாதிரி ஜூனியர்ஸ்க்கு கைட் பண்ண தெரிஞ்சிருக்கணும், கம்யூனிகேஷன் நல்ல கம்யூனிகேஷன் ஐடி நாலேஜ்லாம் இருக்கணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து அசிஸ்டன்ட் லீகல் எய்ட் டிஃபென்ஸ் கவுன்சில் இந்த போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 1 to 3 இயர்ஸ் வந்து கிரிமினல் லா வந்து ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும், நல்ல ஓரல் அண்ட் ரிட்டன் கம்யூனிகேஷன் ஸ்கில் இருக்கணும், ஸ்ட்ராங்கான ரிசர்ச் அண்ட் டிராஃப்டிங் ஸ்கில்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க, ஐடி நாலேஜ் வித் ப்ரொஃபஷன்ஸியோடு இருக்கணும். ஓகேங்களா. அடுத்த பற்றி உங்களுக்கு ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் கேட்டகரியில் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் அண்ட் கிளர்க் கேட்டகரியில் போஸ்டிங்ஸ் இருக்குது. இந்த போஸ்டிங்க்கு கிராஜுவேஷன் இன் எனி டிசிப்ளின் கேட்டிருக்காங்க. நீங்கள் ஆர்ட்ஸு, சயின்ஸு, பிஇ, பிடெக், பிபிஏ, பிசிஏ இந்த மாதிரி நீங்கள் என்ன படிச்சிருந்தாலுமே எலிஜிபிள் தான். ஏதாச்சும் ஒரு கிராஜுவேஷன் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா. அதோட பேசிக்கான கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கணும், டைப்பிங் ஸ்பீட் இருக்கணும். அதுவும் பார்த்திங்கன்னா 40 வேர்ட்ஸ் பர் மினிட் இங்கிலீஷில் வந்து உங்களுக்கு டைப்பிங் ஸ்பீட் இருக்கணும், ஃபைல் மெயின்டெனன்ஸ் அண்ட் ஆஃபீஸ் சப்போர்ட்டிங் ஸ்கில்ஸ் உங்களுக்கு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த போஸ்டிங்க்கான சேலரி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சீஃப் லீகல் எய்ட் டிஃபென்ஸ் கவுன்சிலுக்கு 70,000 பர் மந்த்துக்கு 70,000 ரூபாய் பர் மந்த்துக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. டெப்டி சீஃப் லீகல் எய்ட் டிஃபென்ஸ் கவுன்சிலுக்கு 40,000 ரூபாயும், அசிஸ்டன்ட் லீகல் எய்ட் டிஃபென்ஸ் கவுன்சிலுக்கு 25,000 ரூபாயும் சேலரியாக தராங்க. ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் கிளர்க்கு போஸ்ட்டுக்கு 15,000 ரூபாய் பர் மந்த்துக்கு உங்களுக்கு சேலரி இருக்கும். ஓகேங்களா. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இவங்களோட அஃபிஷியல் வெப்சைட் அட்ரஸ் kadalur.dcodes.gov.in. இந்த வெப்சைட்டில் போய்ட்டு தான் நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் நோட்டிஃபிகேஷன் எல்லாமே டவுன்லோட் பண்ணி செக் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இதோட லிங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். கடலூரில் தான் உங்களுக்கு எல்லா போஸ்டிங்ஸுமே இருக்கும். ஓகேங்களா. ஸோ இந்த போஸ்ட்டுக்கு ரிட்டன் எக்ஸாமினேஷன்ஸ் கிடையாது, டேரெக்டாக இன்டர்வியூ வச்சு தான் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. அந்த இன்டர்வியூக்கான டேட்டுமே உங்களுக்கு November 8 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட்ஸ் இந்த போஸ்ட்டுக்கு October 25 ஆஃப்லைன் மூலமாக விண்ணப்பிச்சிருங்க. அதுக்கப்புறம் November 8 இன்டர்வியூக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் போய்ட்டு ப்ரெசென்ட் ஆகிற மாதிரி இருக்கும். அதுவும் பார்த்திங்கன்னா மார்னிங் 10 AM போய்ட்டு அவங்க சொல்கிற வென்யூவில் போய்ட்டு ரீச் ஆகிடுங்க. இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட்ஸ் இந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. முக்கியமாக நீங்கள் இன்டர்வியூக்கு போகிறப்போ உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ஒரிஜினல் அண்ட் ஜெராக்ஸ் காப்பீஸ் எல்லாமே எடுத்துகிட்டு போங்க. டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனும் அன்றைக்கே பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த ஜாப் ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். எல்லாருக்குமே இந்த நோட்டிஃபிகேஷன் தெரிய வரட்டும். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய்.